ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோனா, புரட்டாசி மாதம் ஃபஸ்ட்டு சனிக்கிழமை கோவில் போகிறதான் பார்க்குறீங்க. இது எங்கள் ஊர் கூமாப்பட்டி. இப்போ தான் வந்து நாற்று நட்டுட்ருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கூமாப்பட்டியிலேருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி தான் வேணுகோபால் சாமி பெருமாள் கோவில் இருக்குது. அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். வார வாரம் நம்ம ஊர் கூமாப்பட்டி சுற்றி பெருமாள் கோவில் இருக்குது. ஒவ்வொரு சனிக்கிழமை ஒவ்வொரு கோவில் வீடியோ எடுத்து போடுறேன். போகிற வழியில் எங்கள் முதல் தரிசனமே பிள்ளையார் தான். இது எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான பிள்ளையார். தானிப்பாறையில் இருப்பாங்க. இதுதான் நம்ம போகிற வேணுகோபால் சாமி மலை. பெருமாள் இருப்பாங்க அந்த மேலே அந்த மலையில் இருப்பாங்க. நிறைய க்ரௌடுங்க. அன்றைக்கி நிறைய கூட்டம். ஃபஸ்ட்டு சனிக்கிழமைல நிறைய பேர் வந்திருந்தாங்க. தன்வின் குட்டி போயிட்டுருக்கான் கோவிலுக்குள்ளே. முதல்ல கணபதியை பார்த்துட்டு அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஞ்சநேயரை பார்த்து வெத்தலை மாலை சாத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லா திருப்தியாக வந்தோம். கீழே வந்து பெருமாள் மகாலட்சுமி தாயார் இவங்க வச்சுருந்தாங்க. மேலே இப்போ தான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்ததுனால மேலே ஃபோன் அலௌடு இல்லை. அதனால் மேலே போய் சாமி கும்பிட்டுக்கலாம். ஆனால் ஃபோன் அலௌடு கிடையாது. இப்போ நம்ம போகிறோம்ல இந்த இடத்துல வந்து பெருமாள் வந்து பள்ளி கொண்ட பெருமாள்னு சொல்லுவாங்கள்ல, பக்கத்தில் மகாலட்சுமி தாயார் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த கருவறையில் இருப்பாங்க. அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாதா? ஆனால் பார்க்க அழகாக இருக்கும். மலை உச்சியில் வந்து பெருமாள் இருப்பாங்க. இங்கே வந்து பள்ளி கொண்ட பெருமாள் படுத்து சாஞ்ச மாதிரி இருப்பாங்கள, அந்த மாதிரி இருப்பாங்க. வெளியில் வந்து வாகனம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கோவிலுக்கு போனாலே ஒரு மன திருப்தி தானேங்க. அவ்வளோ திருப்தியாக இருந்தது எனக்கு. நிறைய பேர் கூட்டம். மேலே உச்சியில் அங்கே பெருமாள் பக்கம் ரொம்ப கூட்டம். இதுதான் அந்த போகிற வழி, படி ஏறுற வழி. படியெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். பார்த்து தாங்க ஏறணும். அப்புறம் பெருமாள் கோவிலில் நடக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஏதாவது வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டோன்னா அங்கே கல் எடுத்து வச்சுட்டு மண்ணெல்லாம் போட்டு வைப்பாங்க. நாங்களும் வீடு சீக்கிரம் கட்டிடணும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்தது. அப்புறம் அங்கே ஒரு ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க, கல் வச்சோன்னே கீழே விழுந்துடக்கூடாது, நல்லா வைங்க அப்படின்னாங்க. பெருமாளை பார்க்க நடக்கவே முடியாட்டினாலும் பார்த்தீங்களா, அவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்து மேலே சாமியை பார்க்கணுன்னு வராங்க ஆர்வத்தோட. நிறைய கூட்டம் இருக்குங்க. சூப்பராக இருக்கும் கோவில். மேலே பெருமாளை பார்க்குறதுக்கே ஐயோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. சாமியை பார்த்துட்டு க்யூவில் போயிட்டு இருந்தால் சடன் வேகமாக போயிட்டே இருந்தது. வரிசை போயிட்டே இருந்தது. இதுதான் கோவிலோட பேக் சைடு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. நிறைய பேர் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதோ அந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து தான் நம்ம நடந்து வரணும் மேலே வரைக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஓகே பாய், தேங்க்யூ.